கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தின் செய்தியின் தலைப்பு பெரிய வெள்ளி. எனக்கு அருமையான தேவச்சனமே, வேதத்திலிருந்து இந்த நல்ல நாள், நல்ல வெள்ளி, பெரிய வெள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த நாளை குறித்தும், அதோடு கூட குட் ஃப்ரைடே என்று சொல்லி அழைக்கின்ற நாளை குறித்து சில வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் விளக்கம், வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் இவைகளெல்லாம் வேத வசனத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பெரிய வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் கடைசி நாள், பிசாசின் தலையை நசுக்கும் நாள், உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கும் நாள், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை ஆகிய மாறுகிற நாள். உலக மக்கள் அவருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பூசப்பட வேண்டிய பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் திருநாள். இந்த அதிமுக்கியமான நாளில் தேவகுமாரன் பாவியாக என்னையும் உன்னையும் மீட்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்த நல்நாள் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலிருந்து நாம் சில வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட சில வேதத்தின் வசனங்களை உங்களுக்கு நான் இங்கே சுட்டி காமிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்தும் மரணத்தை குறித்தும் மிக விளக்கமாக கொடுக்கப்பட்ட சில வேத வசனத்தை நாம் தியானிப்போம். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம், அதில் 4 6 வரையிலும் வாசிக்கும்போது இவ்விதமாக அங்கு எழுதப்பட்டதை நாம் வாசிக்க முடியும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்கு நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்றும், நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழிகளிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விலக பண்ணினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவகுமாரன் இவ்வுலகத்துக்கு மனித ரூபம் எடுத்து கடந்து வருவார் என்று அவருடைய பாடுகளையும் பிறப்பையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் சொன்ன இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் எந்த நாளிலே நிறைவேறுகிறது என்று பார்க்கிறோம். அது மட்டும் அல்லாதபடி வேதத்திலே நாம் வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டிலும் அப்போஸ்தலர் நிருபம் அதில் நாம் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம் நமக்கு இவ்விதமாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாக நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கூட இந்த வசனங்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாதபடி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11 இவ்விதமாக சொல்லுகிறது. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள்.
தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளை பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தில் குறித்திருப்பது என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நல்ல நாளை குறித்து தியானிக்கிற நாம் சில வசனங்கள் மூலமாக ஆண்டவருடைய இந்த பாடுகளையும் இந்த துக்கமான செய்திகளையும் நாம் கேட்கிறோம். கடந்த 40 நாட்களாக அநேகர் உபவாசித்து தங்களை சீர்படுத்தி கொள்ள மனம் திரும்ப அநேக உபவாசம் பிரேயர்களிலும் ஜெபத்திலும் நீங்கள் கலந்திருப்பீர்கள் என்று நான் விசுவசிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இங்கு நாம் வாசிக்கும் போது வேதவசனத்தில் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதில் 11ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர் என்பதை குறித்தும் அவரே நம்முடைய ஆடுகளுக்கு என்று சொல்லும் பொழுது அவருடைய ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். நாம் எல்லாரும் கர்த்தருடைய ஆடுகளாக நாம் அவரை மேய்ப்பனாக கொண்டிருக்கிறோம் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாதபடி ரோமர் 5ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலே வாசிக்கும் போது கர்த்தருடைய அன்பை குறித்து இங்கு வாசிக்கும் போது தேவன் எவ்விதமாக நமக்கு நம்மில் அன்பு கூர்ந்தார் என்பதை குறித்தும் இங்கே நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த அன்பின் நிமித்தமாக பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் பிரதான நோக்கம் பாவிகளாக இருக்கிற மனிதன் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதே. அவனுக்கு தெரியாமலே அவனை கட்டி வைத்திருக்கும் பாவத்திலிருந்து அவன் அனுமதியுடனே அவனை விடுதலையாக்கும் மாபெரும் திட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜீவனை கொடுக்கிறேன் என்றவர் ஜீவனை கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, மனிதன் மரணத்தில் அல்ல வாழ்வை பெற வேண்டும் என்றால் தன் ஜீவனை கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாதபடி மனிதனுக்கு நோயற்ற வாழ்வை கொடுக்க வேண்டும் என்றால் அவன் நோய்களை சுமக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கும் போது ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனத்தில் இவ்விதமாக இருக்குது, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரராக வேண்டிக் கொண்டது நித்தம் அநேகருக்கு அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, அது மட்டும் இல்லாதபடி ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை, அடிக்கப்படும் கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல தன்னை மயிர்த்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாமல் இருந்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த அந்த தேவன்
ஆட்டுக்குட்டியை தமது ஆத்ம நேசராக ஏற்றுக்கொண்டு அவர் பின்பாக அவரின் அன்பில் செல்வோமேயானால் இன்றைய தினத்தில் அது நமக்கு பெரிய வெள்ளியாகும், நல்ல வெள்ளியாகும், குட் ஃப்ரைடாகவும் காணப்பட நமக்கு அது மிகுந்த அவசியமாக உதவும் என்பதை நான் நம்புகிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதை நாம் வாசிக்கும் போது 4ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்றும் அநேகர் இவ்விதமாகவே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அது மட்டும் இல்லாதபடி புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் போது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதில் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது இவ்விதமாக இருந்து, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ செல்லவே, இந்த பெரிய வெள்ளியை கொண்டாடக்கூடிய நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் இந்த பாடுகளை தியானிக்கக்கூடிய நீங்கள் இதை சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் ஒரு நாளாய் எண்ணப்படுகிறது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை இன்றைய தினத்திலே பலியிடுவதை குறித்தும் நாம் தியானிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பிசாசின் தலையை நசுக்கும் இது நாள். எனக்கு அருமையானவர்களே, நாம் மனம் திரும்புவோம். இன்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து நாம் தியானிக்கிற நாம் நம்மை தியானித்து பார்ப்போம். இவைகளெல்லாம் யாருக்காக? இயேசுவின் இத்தனை பாடுகளும் அவருடைய மரணத்துக்கு அவருடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். மனிதன் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதே கிறிஸ்து இயேசுவின் நோக்கம். பிதா எனவே நமக்கு இயேசுவை அனுப்பி தந்தார் என்பதையே நாம் விசுவசித்து பாவத்திலிருந்து விடுதலை பெற அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எனக்காக நீர் மரித்தீர், எனக்காக நீர் கடந்து வந்தீர் என்று சொல்லி என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமென்.